Hi everyone, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் ஃபார் குவார்ட்டர்லி எக்ஸாம் 2025. எதுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தனியாக கொடுக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு மோஸ்ட்லி கெமிஸ்ட்ரி எப்படி கேட்பாங்க, 5 மார்க்கை 2 மார்க் ப்ளஸ் 3 மார்க்னு பிரித்து தான் கேட்பாங்க, கரெக்டாக. ஆனால் 5 மார்க் அப்படின்னு ஒரே கொஷினை கொடுத்து 5 மார்க் அப்படின்னு வந்து ஒரு சில கொஷின், ஒரு 2 கொஷின்ஸோ இல்லை 3 கொஷின்ஸோ கேட்பாங்க. மீதி 2 கொஷின் 3 கொஷின் எப்படி கேட்பாங்க, நம்மளுக்கு 2 மார்க் ப்ளஸ் 3 மார்க்குன்னு தான் பிரித்து கேட்பாங்க. பட் நம்மளுக்கு அந்த ஹோல் 5 மார்க்காக கேட்குறாங்கல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் அப்படின்னா அது ஒரு கொஷினை 5 மார்க்குக்கு அப்படியே கேட்பாங்க. அது மாதிரி என்னென்ன கொஷின்லாம் 5 மார்க் அப்படியே கேட்பாங்களோ அந்த லிஸ்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் 5 மார்க்குக்கு நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்போ மீதி இந்த 2+3க்கு நீங்கள் எப்படி படிக்கணும்னா, ஆல்ரெடி நீங்கள் 2 மார்க் 3 மார்க் படிக்கிறீங்கல்ல, அதில் கொஸ்டின் தான் என்ன செய்வாங்க, அப்படியே 5 மார்க்லையும் கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் இந்த 2 மார்க் ப்ளஸ் 3 மார்க் பிரச்சனை இல்லை, நீங்கள் படிக்கிறதா வரப்போகுது. பட் இந்த 5 மார்க் அப்படிங்கிறது தனியாக நீங்கள் இதெல்லாம் படிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இது என்ன செஞ்சுருக்கேன், இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். தென் இதில் ஒரு சில கொஷின் 3 மார்க்லையும் கேட்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா கெமிஸ்ட்ரியில் இதான் 5 மார்க்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது மோஸ்ட்டாக. ஸோ ஃபோர்த் ரொட்டேஷன் இது 5 மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்குது. ஹால்டெரால் ப்ராசஸ், எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங், ஜோன் ரிஃபைனிங் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின், ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைப்ரோலின் ரிப்பீட்டட் கொஷின், கிராஃபைட் வர்சஸ் டைமண்ட், ஜியோலைட்ஸ் இது மோஸ்ட்லி 3 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின் தான். ஆஸ்ட்ரால் ப்ராசஸும் 3 மார்க் கொஷின், காண்டாக்ட் ப்ராசஸும் மோஸ்ட்லி 3 மார்க் தான். இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் வித் ப்ராப்பர்ட்டிஸ் 5 மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்குது, சரியா. யூஸ் ஆஃப் நோபல் கேஸஸ், எல்லா நோபல் கேஸும் சேர்த்து 5 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது, இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. தென் ப்ரிப்பரேஷன் ஆஃப் K2Cr2O7 3 மார்க் தான். குரோமைல் குளோரைட் டெஸ்ட்டும் 3 மார்க் தான். லேந்தனைட் கான்ட்ராக்ஷன் அண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிப்பீட்டட் 5 மார்க் கொஷின். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லேந்தனைட்ஸ் ஆக்டினைட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் 5 மார்க்ஸ். கிறிஸ்டலைன் அமார்ஃபஸ் சாலிட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் 5 மார்க்ஸ். பேக்கிங் எஃபிஷியன்சி இன் சிம்பிள் கியூபிக் மோஸ்ட்லி 3 மார்க்கில் தான் கேட்பாங்க. பட் BCC அண்ட் FCC இது ரெண்டும் என்ன செய்வாங்க அப்படின்னா 5 மார்க்கு கேட்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. தென் டிஃபெக்ட்ஸில் ஸ்காட்கி டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்ஸ், மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் தனித்தனியாக கேட்டால் 2 மார்க் இல்லை 3 மார்க். சேர்த்து ஸ்காட்கி ஃப்ரெங்கல் சேர்த்து கேட்டால் 5 மார்க். மெட்டல் எக்ஸஸ் மெட்டல் டிஃபிஷியன்சி சேர்த்து கேட்டால் 5 மார்க், சரியா. தென் இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் ஃபார் 0 ஆர்டர் தனியாக ஒரு 5 மார்க், ஃபஸ்ட் ஆர்டர் தனியாக ஒரு 5 மார்க் கொஷின், சரியா. தென் அர்கினியஸ் ஈக்குவேஷன் டெரிவேஷன் ரொம்ப ரேராக கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஷின். ஆஸ்ட்ரா டெலியூஷனில் 3 மார்க் ஆர் 5 மார்க். ஹெண்டர்சன்-ஹஸ்ஸல்பேக் ஈக்குவேஷன் அகெயின் இதுவும் 3 மார்க் இல்லைனா 5 மார்க். லூகாஸ் டெஸ்ட், விக்டர் மே டெஸ்ட் 3 மார்க் இல்லைனா 5 மார்க். தென் ஆல்டால் கண்டென்சேஷனோட மெக்கானிசம் 5 மார்க்கு. கேனிசாரோ ரியாக்ஷனோட மெக்கானிசம் 5 மார்க். எஸ்டிஃபிகேஷன் ரியாக்ஷனோட மெக்கானிசம் ரொம்ப ரேராக கேட்கக்கூடிய கொஷின், பட் 5 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இந்த ஆஸ்ட்ரா டெலியூஷனில் ஹெண்டர்சன்-ஹஸ்ஸல்பேக் ஈக்குவேஷன், லூகாஸ், விக்டர் மேயர், ஆல்டால் இதான் வந்து வால்யூம் 2ல் இருக்கிறது. மீதி 20 கொஷினுமே வால்யூம் 1லேருந்து கேட்குறது, சரியா. ஸோ இதான் உங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் 5 மார்க் கொஷின். வேணுன்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, முடிஞ்சால் நான் PDF அட்டாச் பண்ணுறேன். இல்லைனா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இப்போவே, ஸோ தட் உங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 ஸ்லைடு தான் இருக்குது, சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், அப்லோட் பண்ணிடுறேன். மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ.